Hello guys, welcome back to my channel. This is Galaxy Makers. இன்னைக்கு ஒரு புது வீடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஓல்டு எஸ்எம்பிஎஸை எப்படி ஒரு சார்ஜிங் ஸ்டேஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சார்ஜிங் ஸ்டேஷனோட பர்பஸ் என்னென்னா லித்தியம் அயான் பேட்டரிஸ், டிஸ்டில் வாட்டர் பேட்டரிஸ் ஆர் லித்தியம் பாலிஸ்டர் பேட்டரிஸ் இந்த மாதிரி 10 amps அண்டர் உள்ள எல்லா பேட்டரிஸும் ஒரே சார்ஜிங் ஸ்டேஷனில் சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேஷன் எப்படி பண்ணுறது தான் இந்த எஸ்எம்பிஎஸில் பண்ணும்போது. அப்புறம் நம்ம டெஸ்டிங், போர்ட் டெஸ்டிங் இல்லை போர்டோட வோல்டேஜ் இல்லை ஏதாவது சப்ளை ஆர் எல்இடிஸ் டெஸ்டிங் அது எல்லா ப்ராசஸ்க்கும் பண்ணுற மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷன் ஒரு ஃபிக்ஸ்டு பாக்ஸ் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஒரு கன்வர்ஷனல் அண்ட் கன்வெர்ட்டபிள் அண்டு ரிலையபிள் ஒரு எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் வச்சு எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு மெயினான மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்னா நமக்கு ஒரு ஒர்க்கிங் எஸ்எம்பிஎஸ் தேவை. எஸ்எம்பிஎஸ் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பிசிஸ், ஓல்டு பிசிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இல்லை நீங்கள் பிசிஸில் இல்லை சிபியூஸில் ஒர்க் பண்ணியிருந்தால் இது நீங்கள் கம்பல்சரியாக பார்த்துப்பீங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த போர்ட் அண்டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த சிபியூ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வோல்டேஜ்க்கு வேண்டி இது யூஸ் பண்ணுவாங்க. அதனால் ஓல்டு எஸ்எம்பிஎஸ் இருந்தால், ஒர்க்கிங் எஸ்எம்பிஎஸ் இருந்தால் இன்னும் பெட்டர். ஒர்க்கிங் இல்லைனாலும் சரி பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு யூசேஜ் ஆகும். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் என்னென்னா நமக்கு இந்த டிசி ஸ்டெப் டவுன் பக் கன்வெர்ட்டர். இது எதுக்காகனா நம்மளோட வோல்டேஜ் 1 to 36 volts வரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், அப்புறம் நம்மளோட ஆம்ஃபயரும் 0 to 10 amps வரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ண போகிறோம், ஸ்டெப் டவுன் பக் கன்வெர்ட்டர். அப்புறம் இந்த பொட்டான்ஷியோ மீட்ரு நீங்கள் ஏற்கனவே என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா இதை பார்த்துருக்கலாம். இல்லைனா உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து என்னன்னு இது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த பர்டிகுலர் மெட்டீரியல் கூட நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். அது நம்ம போக போக வீடியோஸ் பார்ப்போம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் எஸ்எம்பிஎஸில் என்ன ப்ராசஸ் பண்ணோம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது இப்போ பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் சப்போஸ் செகண்ட் ஹேண்ட் ஒரு இல்லை ஃபஸ்ட் ஹேண்ட் ஒரு எஸ்எம்பிஎஸ் வாங்கினீங்கன்னா எப்படி செக் பண்ணுறது சொல்லிட்டு இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களோட எஸ்எம்பிஎஸோட சாக்கெட்டில் நீங்கள் வோல்டேஜ் கொடுங்க. எப்படின்னா இதான் என்னோடய சாக்கெட், இந்த பர்டிகுலர் எஸ்எம்பிஎஸோட இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டு நான் இன்னும் சுவிட்ச் ஆன் பண்ணேன். இந்த சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணும். என்னென்னா நீங்கள் இந்த ஒயர்ஸில் பார்த்தீங்கன்னா 24 பின்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே இந்த ஒயருக்குள்ள பெரிய சாக்கெட்டாக இருக்கும். இது மெயின் மதர் போர்டுக்கு வேண்டி யூஸ் பண்ணுற இந்த சாக்கெட். இந்த சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நான் இந்த 2 ஒயர்ஸ் மட்டும் ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு எஸ்எம்பிஎஸ் நம்ம செக் பண்ணணும்னா நம்மளோட இந்த ஃபேன் ரன்னிங் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஷார்ட் பண்ணால் தான் நமக்கு இந்த எஸ்எம்பிஎஸ் ஒர்க்கிங் ஆர் நாட் நம்மளால் செக் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் இது கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஃபேன் ரன் ஆகலைன்னா நாட் ஒர்க்கிங் அர்த்தம், உங்களுக்கு இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம் உங்கள் எஸ்எம்பிஎஸ். அதனால் ஃபஸ்ட்டு இங்கே இருக்க இந்த க்ரீன் அண்டு ஏதாவது ஒரு பிளாக் கலர் ஒயர், பிளாக் கலர் தான் நெகட்டிவ், க்ரீன் பாசிட்டிவ். எப்படின்னா உங்களோட சிக்னலுக்கு இந்த ஃபேனுக்கு மட்டும் சிக்னல் கொடுத்து இந்த ஃபேன் மட்டும் ரன் வைக்கிற மாதிரி இந்த ப்ராசஸ். இப்போது நான் இந்த சுவிட்ச் ஆன் பண்ணேன்னா நான் ஏற்கனவே ஷார்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்கள் ஷார்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணோடனே உங்களோட இந்த ஃபேன் ரன் ஆகும், ஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது ஃபேன் ரன் ஆகும். அதனால் என்னோடய எஸ்எம்பிஎஸ் ரன்னிங். ஸோ அதனால் எஸ்எம்பிஎஸில் எந்த இஷ்யூவே இல்லை. நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபேன் ரன் ஆகலைன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு ஏதாவது இஷ்யூஸ் இல்லை ஏதாவது காம்பனன்ட் ஷார்ட் ஆயிருக்கான்னு பார்த்து அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்பிஎஸ் இருக்கும். ஆனால் இந்த ப்ராசஸில் நீங்கள் கம்பல்சரி உங்களோட எஸ்எம்பிஎஸ் இருக்கணும், அதான் மெயின். இப்போ என்னோடய எஸ்எம்பிஎஸ் ஒர்க் ஆகும். இப்போ இது ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்மளோட இந்த எஸ்எம்பிஎஸை ஓப்பன் பண்ணி இன்டீரியரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இதுதான் என்னோடய இன்டீரியர் ஆஃப் மை எஸ்எம்பிஎஸ். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கெப்பாசிட்டர்ஸ், இந்த போர்ட் கண்ட்ரோல்ஸ், ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே இருக்குது ஃபேனோட. ஓகே, இது ஸ்டெப் டவுன், இது வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது. என்னோடய எஸ்எம்பிஎஸ் ஒர்க்கிங். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா செகண்ட் ஹேண்ட் வாங்கி நான் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் எஸ்எம்பிஎஸ். ஓகே, இதில் எந்த விஷயமே இல்லை. இப்போது நம்ம இதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னா, இதில் நான் ஃபஸ்ட்டே காமிச்சலாம், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் காமிச்சிருக்காங்க ஏற்கனவே வெளியே பாக்ஸ்லன்னு. இந்த 12 volt 3.5 5 volt எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் வெளியே காமிச்சதுன்னா அது நீங்கள் உள்ளே செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இங்கே 5 volt போட்டு பார்த்தீங்கன்னா 5 volt அண்ட் கிரவுண்ட் அண்டு +12 volt 3.3 volt 5 volt. இதில் நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தனால உங்களுக்கு வேலை இன்னும் ஈஸி. அதனால் நீங்கள் வயர் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சர்க்யூட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம இதில் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸஸான இந்த கனெக்டர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். அதனால் நான் இந்த ஒயர்ஸ் ஃபுல்லாக கட் பண்ண போகிறேன். ஓகே, இதில் பர்டிகுலரான சில ஒயர்ஸ் மட்டும் நான் அப்படியே விட்டுருச்சுன்னா அது நான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே கைஸ், இதில் எந்த ஒயர்லாம் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நான் இதில் செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஒயர் -12 volt இந்த எஸ்எம்பிஎஸ்லேருந்து அவுட்புட் வருது. அப்புறம் நீங்கள் ரெட் கலர் பார்த்தீங்கன்னா +5 volt பட் 25 amps. ஓகே, இதில் 2 5 volt இருக்குது. ஒன்று 25 amps வருது, இன்னொன்று 2.5 இது வரும்.
ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட பிளாக் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் எப்பவும் போல் இது ஒன்று, இந்த ஒரு செட். அப்புறம் இந்த ஒரு எல்லோ வந்து பாசிட்டிவ் 12 வோல்ட், நம்ம நெகட்டிவ் 12 வோல்ட் பார்த்தோம், அப்புறம் பாசிட்டிவ் 12 வோல்ட். ஓகே, இது ஒரு செட். நெக்ஸ்ட் நம்மளோட இந்த ப்ரௌன் கலர் வந்து இது வந்து 3.3 வோல்ட் பட் 2.5 ஆம்ஸ் மட்டும் தான். ஓகே, இது ஆம்ஃபயர் வந்து கம்மி, அதனால் இது ஓரமாக வச்சுப்போம். நெக்ஸ்ட் இதுதான் மெயின், இது நம்ம ரிமூவ் பண்ண போதில்லை. இதுவும் இன்னொரு ஒயரும் நம்ம ரிமூவ் பண்ணல, அது போக சொல்கிறோம். இதுதான் ஸ்டார்டர் ஒயர். இது எதுக்காகனா நம்மளோட இந்த எஸ்எம்பிஎஸ் இதை போர்டை வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா இந்த ஒயர் தான் யூஸ் பண்ணணும். இந்த ஒயர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுறதுனா, இதுவும் ஒரு நெகட்டிவ் கிரவுண்ட் ஒயரும் இன்டர் கனெக்ட் பண்ணால் நமக்கு இந்த எஸ்எம்பிஎஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனிங் கண்டிஷன் ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு இந்த எஸ்எம்பிஎஸ் ஆன் ஆகும். ஓகே, அதான் ப்ராசஸ். நெக்ஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் வந்து பாசிட்டிவ் 3.3 வோல்ட் பட் 25 ஆம்ஸ். ஓகே, முன்னாடி காமிச்சது 3.3 வோல்ட் 2.5 ஆம்ஸ், இது 25 ஆம்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நெகட்டிவ் 5 வோல்ட், நம்ம ஏற்கனவே பாசிட்டிவ் 5 வோல்ட் ரெட்டில் பார்த்தோம், அதே நெகட்டிவ் 5 வோல்ட். ரெண்டுத்துக்கு காமனுக்கு நெகட்டிவ் ஒரு நேவ் ஒயர் தான். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பர்பிள் வந்து 5 வோல்ட் 2.5 ஆம்ஸ் பர்பிள் இருக்குது. ஓகே, இதில் நம்ம எதெல்லாம் ரிமூவ் பண்ண போதுன்னா இந்த எல்லா ஒயர்ஸும் ரிமூவ் பண்ண போகிறோம் எக்ஸப்ட் இந்த க்ரீன் அண்ட் ஒன் நெகட்டிவ் ஒயர். எதுக்காகனா இந்த எஸ்எம்பி ஸ்டார்ட் பண்ணதுக்கு வேண்டி இந்த 2 ஒயர் தேவைப்படும். அதனால் இந்த 2 ஒயரை இதில் ஒன்று இந்த ஒயரை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு ஒன்லி ஃபார் நெகட்டிவ் 12 வோல்ட் அண்டு பாசிட்டிவ் 12 வோல்ட்டுக்கு மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஒரு 2 மில்லிமீட்டர் சைஸ் உள்ள ஒரு திக் ஒயர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காகனா நம்ம வோல்டேஜ் அதிகமாக வரப்போதுனால அதை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம அவுட்புட்டு this 2 அண்ட் this 1 அண்ட் black 1 இந்த 4 ஒயர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த செட்டப் இப்போ நான் இந்த ஒயர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், நம்ம வந்து எஸ்எம்பிஎஸ்சில் இருக்க எல்லா ஒயர்ஸும் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ சொன்ன மாதிரி இதில் ரிமூவ் பண்ணிட்டு ஒன்லி நான் இந்த ஸ்டார்டர் ஒயரும் ஒரு கிரவுண்ட் ஒயர் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அது விட்டுட்டு இந்த 12 வோல்ட் பாசிட்டிவ்லையும் நெகட்டிவ்லையும் ஒரு 2 மில்லிமீட்டர் திக் ஒயர், அது இருவரு செகண்ட் லெவலான ஒயர்ஸ் வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காகனா நம்மளோட வோல்டேஜ் இதுவாகாமல் இருக்குது, ஒயர் பேர்ன் ஆகாமல் இருக்குது. ஏன்னா இது நிறைய ஆம்ப்ஸ் தாங்கணும், அதனால இந்த ஒயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 12 வோல்ட் பாசிட்டிவ்லையும் நெகட்டிவ் 12 வோல்ட்டில் ப்ளூ போட்டிருக்கேன், பாசிட்டிவில் ப்ரௌன் போட்டிருக்கேன். இப்போது நம்மளோட இந்த ஒயரிங் ப்ராசஸ் ஓவர் எஸ்எம்பிஎஸ் அதே மாதிரி பழையபடி செட்டப்பில் அப்படியே வச்சு ஃபேன்லாம் எல்லாமே அப்படியே பேக் டு பிளேஸ் அப்படியே வச்சுருங்க. இப்போது இதை நம்ம உரமாக வச்சுட்டு நம்மளோட இந்த கவர் தான் மெயின். எதுக்காகனா இதில் வந்து நம்ம இந்த வோல்ட் மீட்டர் எப்படி இருந்தாலும் நம்ம வோல்டேஜ் ஆம்ஃபயர்லாம் செக் பண்ணும்போது இந்த வோல்ட் மீட்டர் இல்லாமல் பண்ண முடியாது. அதனால் இந்த வோல்ட் மீட்டர் டிஸ்பிளே யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் ஒரு மெயின் கட்டிங் ஸ்விட்ச். இது எதுக்காகனா அந்த எஸ்எம்பிஎஸ்சில் நான் ஏற்கனவே பிளாக் அண்ட் க்ரீன் வந்து கொடுத்துருந்தேன்ல, அது கொடுத்தா தான் ஆன் ஆகும்னு நான் சொன்னல, அதுக்கு வேண்டி ஒரு பர்டிகுலர் ஸ்விட்ச் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நார்மல் ஸ்விட்ச் கூட யூஸ் பண்ணிங்க, நான் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த யூஸ் பண்ணுறேன். அப்புறம் நம்மளோட இந்த பொட்டான்ஷியம் மீட்டர்ஸ் இதுக்கான ஒரு பிளேஸ் இதில் செக்ரிகேட் பண்ணோம். எதுக்காகனா நம்மளோட அந்த டிசி பக் கன்வெர்ட்டருக்கு வேண்டி, டிசி பக் கன்வெர்ட்டரில் நான் ஏற்கனவே அந்த 2 மல்டி டர்ன் பொட்டான்ஷியம் மீட்டர்ஸ் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதை தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஆனால் நான் ரிமூவ் பண்ணி ஜஸ்ட் இதுலேருந்து ஒயரிங் கொடுத்து இதை கனெக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த திங்ஸ்லாம் பிளேஸ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்மளோட அவுட்புட் வோல்டேஜ் நமக்கு வரதுக்கு வேண்டி நான் இந்த பனானா பின்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த பின்ஸ்னால என்ன பெனிஃபிட்னா, இது வந்து இந்த மாதிரி பிளக்இன் டைப்ஸ், இது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும் உள்ள, இது வந்து பிளக்இன் டைப்ஸ். நீங்கள் இதில் வந்து க்ராக்கடைல் பின்ஸோ இல்லை உங்களோட இந்த மல்டிமீட்டரோட அந்த கனெக்டிங் பின்ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து க்ராக்கடைல் பின்ஸ் தான் போட போகிறேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த திங்ஸ் எல்லாமே இதில் நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு எங்கெல்லாம் டயக்ராம் வரைஞ்சிட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் கட் அவுட்டோட உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், நான் சொன்ன மாதிரி வந்து நம்மளோட மெயின் பாக்ஸில் நம்மளோட செட்டப் வந்து ரெடி. இங்கே வோல்ட் மீட்டர், நம்மளோட வோல்டேஜ் அண்ட் ஆம்ப்ளிஃபையரோட டிஸ்பிளே இங்கே இருக்குது. மெயின் ஆன் ஆஃப் சுவிட்ச், இது வந்து இண்டிகேஷனுக்கு. இந்த பக் கன்வெர்ட்டரில் ஒரு எல்இடி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொன்னால அந்த எல்இடிக்கான ஒரு ஹோல் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த எல்இடி தான் நம்மளோட சார்ஜிங் ஃபுல்லாகிடுச்சா இல்லைன்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த எல்இடி யூஸ் பண்ணுவாங்க. அந்த எல்இடிக்கு ஒரு ஸ்லாட், அப்புறம் பனானா கிளிப்ஸ் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 2 வோல்ட் மீட்டர் அண்ட் ஆம்ஃபயரோட கண்ட்ரோலர் அண்ட் ஒன்று சார்ஜிங் போட்டு நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா எனக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது 1 கூட போடலாம், இல்லை 2 கூட உங்கள் இஷ்டம் தான். ஏன்னா 2.5 ஆம்ஸ் 5 வோல்ட் 2.5 ஆம்ஸ் அதில் ஒரு ஸ்லாட் இருக்குன்னு சொன்னால அது யூஸ் பண்ணி தான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு 2 போர்ட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம இது அவுட்டர் லுக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கனெக்ஷன்ஸ் போகலாம். கனெக்ஷன்ஸ் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், ஒன்று ஒன்றா நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பண்ணால் கரெக்டாக பிரச்சனை இல்லாமல் போயிட்டே ஸ்மூத்தாக போயிடும். இப்போ நம்ம கனெக்ஷன்ஸ் பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கனெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு
ஃபஸ்ட்டு சிம்பிள் கனெக்ஷன்ஸ் வந்து சொல்லிடுறேன். சில மெத்தட்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கு. என்னென்னா, நீங்கள் இந்த வோல்ட் மீட்டரோட ஒயர்ஸில் பார்த்தீங்கன்னா இல்லை டோட்டலாக 5 ஒயர்ஸ் இருக்கும். 3 தின்னர் ஒயர்ஸ், 3 பிகர் ஒயர்ஸ். இது வந்து பிகர் ஒயர்ஸ் வந்து ஆம்ப்ஃபயருக்கு யூஸ் பண்ணுறது, ஸ்மாலர் ஒயர்ஸ் வந்து வோல்டேஜ்க்கு வந்து யூஸ் பண்ணுறது. இந்த வோல்டேஜில் இருக்க இந்த நெகட்டிவ் சென்டர் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் போட்டிருக்கால, இந்த ஒயர் மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் நான் ஸ்லீவ் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஒயர் மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் சப்போஸ் ஸ்லீவ் போடாமல் இல்லை டேப்பும் அடிச்சிருங்க, எது இருந்தாலும் ஃப்ளெக்சிபிள். நமக்கு இந்த பாசிட்டிவும் சென்சிங்கோட ஒயரும் நமக்கு முக்கியம். அப்புறம் இந்த ஆம்ப்ஃபயர் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன, நம்மளோட சுவிட்ச் இதை பார்க்கலாம். சுவிட்ச் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட ஸ்டார்டர் ஒயரும் ஒரு நெகட்டிவ் ஒயர் தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த எஸ்எம்பிஎஸ் ஆன் பண்ணணும்னு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். அதே ஒயர் நம்ம சுவிட்சில் கனெக்ட் பண்ணோம், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு பின்னில் ஒரு ஒயர், இன்னொரு பின்னில் ஒரு ஒயர். நம்மளோட சுவிட்சோட மெத்தட் ஓவர். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 2 ஒயர்ஸ் நான் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். இதான் இந்த 5 வோல்ட் 2.5 ஆம்ஸோட ஒயர். இது ரெண்டுமே ஒரு நெகட்டிவ் போட்டிருக்கேன். இது ரெண்டுமே இந்த யூஎஸ்பியில் போயிடும், அதனால் அதுவும் ஓவர். ஓகே, நெக்ஸ்ட்டு இது ரெண்டுமே அவுட்புட் பின்ஸ். பனானா பின்ஸ் வந்து நம்மளோட அவுட்புட் பின்ஸ். இது நம்ம ஃபைனலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பக் கன்வெர்ட்டரை இந்த செட்டப்புக்கு நடுவில் எப்படி வைக்கிறது. பக் கன்வெர்ட்டரில் ஏற்கனவே இந்த 6 ஒயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டான்ஷியோமீட்டருக்கு வரும். பொட்டான்ஷியோமீட்டர் நீங்கள் மல்டி டர்ன் பொட்டான்ஷியோமீட்டர் எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி ஒயரிங் கொடுங்க, நோ சேஞ்சஸ். நான் இது வந்து செக்ரிகேட் உங்களுக்கு எனக்கு தெரியுதுக்காண்டி நான் 3ஆக பிரிச்சுருக்கேன். இதே மாதிரி 3ஆக அதிலே போட்டிருங்க. எப்படி இருந்ததோ செட்டப் எப்படி வச்சு சால்டிங் அடிச்சுக்கணும் அதே மாதிரி ஒயர் எக்ஸ்டெண்ட் பண்ணி அங்கே வைங்க. ஓகே, இதில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை, நீங்கள் எடுக்கிறது பொறுத்து தான் நீங்கள் வைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பக் கன்வெர்ட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 4 கனெக்டர்ஸ் இருக்கும். அவுட்புட், மைனஸ் அவுட்புட், இன்புட் ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஓகே, இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட இன்புட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவில் நம்மளோட 12 வோல்ட் பாசிட்டிவ் அண்ட் 12 வோல்ட் நெகட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அப்படி 12 வோல்ட் நெகட்டிவ் வந்து இன்புட்டோட நெகட்டிவ்க்கு, 12 வோல்ட் பாசிட்டிவ் வந்து நம்மளோட இன்புட் பாசிட்டிவ்க்கு. ஓகே, இது ஓவர். இப்போ நம்ம இந்த 12 வோல்ட் பாசிட்டிவில் நம்மளோட இன்புட் இந்த வோல்ட் மீட்டரோட பாசிட்டிவை இதோட கனெக்ட் பண்ணி ரெண்டுமே சேர்த்து இந்த இன்புட் பாசிட்டிவில் நம்ம கொடுக்கணும். அதனால் நீங்கள் 12 வோல்ட் பாசிட்டிவும் இந்த வோல்ட் மீட்டரோட பாசிட்டிவும் இன்டர் கனெக்ட் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த இன்புட் பாசிட்டிவில் கொடுத்துருங்க. ஓகே, ஒரு பேரிங் ஓவர். இந்த நெகட்டிவில் இது ஆட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்மளோட இந்த ஆம்ப்ஃபயரோட நெகட்டிவ் எடுத்து நம்மளோட இந்த அவுட்புட் நெகட்டிவில் கனெக்ட் பண்ணுறோங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட இந்த சென்சிங் எலமெண்ட் இந்த எல்லோ கலர் ஒயர் இருக்குல்ல, இது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக இதே மாதிரி சைஸில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒயர் எடுத்து இதில் இன்டர் கனெக்ட் பண்ணி இந்த நடுவில் இங்கே ஒரு ஜாயிண்ட் வரும்ல, இன்னொரு ஒயருக்கும் இங்கேயோ ஜாயிண்ட் வரும்ல, அப்புறம் ஒரு சைடு லீவாக இருக்கும். அந்த ஜாயிண்ட்டை வந்து இங்கே பாசிட்டிவில் நம்ம கொடுத்துடணும். ஓகே கைஸ், இப்போ நம்ம இது கொடுத்தனால இதுதான் நம்மளோட பாசிட்டிவ் அவுட்புட். இப்போ நான் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ரெட் கலர் ஒயர் போட்டு இது பண்ணால் அதான் பாசிட்டிவ் அவுட்புட். இந்த ரெட் கலர் மீதி ஒரு ஆம்ப்ஃபயரோட ரெட் கலருக்குள்ள இதுதான் நெகட்டிவ் அவுட்புட். டேரெக்டாக இது நெகட்டிவ் அவுட்புட்டோட கனெக்ட் பண்ணுங்கள். இதில் வர இந்த அவுட்புட்டை வந்து இதில் கனெக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான் கைஸ், சிம்பிள் ப்ராசஸ். நம்மளோட இந்த சர்க்யூட் நான் இப்போ சொல்லிட்டேன். நான் இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு மொத்த செட்டப்பையும் காமிக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம ஃபைனலி நம்மளோட சார்ஜிங் பவர் ஸ்டேஷன் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், நல்லாவே இருக்குது. அவுட்லுக் எதுவுமே பிரச்சனை இல்லை. அவுட்லுக் நான் எல்இடிஸ் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. நான் திக் ஒயர்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா நம்ம ஆம்ப்ஃபயர் அதிகமாக யூஸ் பண்ணனால திக் ஒயர்ஸ் அவுட்புட்டில் நல்லதாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட மெயின் இதுலேருந்து இங்கே வர கனெக்ஷன்லையும் நல்லா இந்த மாதிரி திக் ஒயர்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 25 ஆம்ஸ் தாங்குற அளவுக்கு ஒரு ஒயர் யூஸ் பண்ணிக்கோங்க, சேஃப்டி பர்பஸ்க்காக தான். இல்லைனா ஹீட் ஆகி பர்ன் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஆன் பண்ணுறேன். இங்கே இருக்க மெயின் ட்ரிகர் சுவிட்ச் இங்கே ஆன் பண்ணோம். நான் 2 சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன் சேஃப்டி பர்பஸ்க்காக. இப்போ இந்த சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே என்னோட டிஸ்பிளேயில் இப்போ அவுட்புட் வருது. ஓகே, இப்போ 4.2 வோல்ட்ஸில் இப்போ இருக்குது. ஓகே, இப்போ நான் எதுவுமே கனெக்ட் பண்ணல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 4.2 வோல்ட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இப்போ நான் லெஃப்ட்டில் வந்து நான் ஆம்ப்ஃபயர் கொடுத்துருக்கேன், ரைட்டில் வந்து என்னோடய வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது 4.2ல் கொடுக்குறேன், எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. ஆம்ப்ஃபயர் ஆனால் நான் திருப்பினா எதுவுமே இல்லை. ஆம்ப்ஃபயர் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் இன்டர் கனெக்ட் பண்ணணும். டச் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்களா ஆம்ப்ஃபயர் காமிக்குதா, வோல்டேஜ் 0 காமிக்குது. இப்போ நீங்கள் ஆம்ப்ஃபயர் கண்ட்ரோல் பண்ணலாம். பார்த்தீங்களா, இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இதே 25 ஆம்ப்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது தான் உங்களுக்கு ஹீட்டு உங்கள் கையில் தெரியும். அதனால் நீங்கள் மினிமம் ஆம்பில் உங்களுக்கு பிரச்சனை. இப்போ ரிலீஸ் பண்ணோடனே ரிலீஸ் ஆகிடும். இப்போ ஆம்பேர் நான் 2.9ல் ஃபிக்ஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், என்கிட்ட இருக்க இந்த லித்தியம் பேட்டரி ஒரு செட் இருக்குது. இந்த பேட்டரி சார்ஜ் வந்து 3.2 தான் இருக்குது, 3.3 சம்திங் தான் இருக்குது. ஜஸ்ட்டு நான் இது இன்டர் கனெக்ட் பண்ணும்போதே இதில் என்ன வோல்டேஜ் இருக்கோ அது எப்படியே எனக்கு
இங்கே காமிக்கும். அதை வச்சு தான் நம்ம கரெக்டாக இது வோல்டேஜ் காமிக்குதா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து இது கனெக்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், கனெக்ட் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஏற்கனவே இருக்க வோல்டேஜ் வந்து காமிக்குது 3.3ன்னு. ஓகே, அதனால இப்போ நம்மளோட சிஸ்டம் வந்து பேட்ரி வந்து இப்போ சார்ஜ் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது பெரிய பேட்ரிஸ் ஆனாலும் ஃபஸ்ட்டு உங்களோட வோல்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டுங்க. அப்புறம் ஆம்ஃபயர் நான் டச் பண்ண மாதிரி டச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா எப்போவுமே எல்லா பவர் ஸ்டேஷன்லையும் அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எப்போவுமே ஆம்ஃபயர் அண்ட் வோல்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் சார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், நம்ம ஃபைனலி நம்மளோட சார்ஜிங் பவர் ஸ்டேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். திஸ் இஸ் கேலக்ஸி மேக்கர்ஸ். தேங்க்யூ, பை பை. See you on next video guys. மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போங்க அண்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு இதுவாக வரும், என்னோடய புது வீடியோஸ்லாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தால் ஒன்று கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லைனா உங்களுக்கு பெரிய டவுட்ஸாக இருந்தால் என்னோட பர்சனல் இன்ஸ்டா ஐடியில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் இன்ஸ்டா ஐடியில் நான் ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை guys. See you on next video.